ஒரு நேர்மறை சிந்தனையாளரா அல்லது எதிர்மறை சிந்தனையாளரா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நேர்மறை சிந்தனையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்கர், எதிர்மறை சிந்தனையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் திங்கர். நான் பாசிட்டிவ் திங்கராக இருந்தால் என்ன, நெகட்டிவ் திங்கராக இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்காக நான் விசேஷமாக சொல்ல வர்றது என்னென்னா, பாசிட்டிவ் திங்கராக நம்ம இருக்கிறது நல்லது, நெகட்டிவ் திங்கராக நம்ம இருக்கக்கூடாது. நெகட்டிவ் திங்கர் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் 2020 ஒரு ஆய்வு ஒன்று பண்ணாங்க. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, நெகட்டிவ் தாட் இருக்கிறவங்களுக்கு 10 விதமான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதய சம்மந்தமான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்சரோட ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்நாள் ரொம்ப குறுகிரும், சீக்கிரத்திலேயே செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும், மன ரீதியான நோய்கள் நிறைய வரும் அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதே பாசிட்டிவாக திங்க் பண்ணுற பர்சனாக நீங்கள் இருப்பீங்கன்னா, த நேச்சர் மெடிசன் ஸ்டடி அப்படின்னு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஒரு 2021. அந்த ஸ்டடியோட முடிவுகள் என்ன அப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் திங்கராக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் நீடிச்சிருக்கும், ரொம்ப நாள் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த கேன்சர் இது போன்ற நோய்கள்லாம் வராதுன்னு சொல்லி இதை ப்ரூஃப் பண்ணுற வகையில் வேறு ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு ஒரு 4 வாரம் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த கிளாஸோட முடிவில் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி இன்ஜெக்ஷன் போட்டு தென் அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அதை பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரத்தத்தில், அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்களுக்கு ரத்தத்தில் அதிக விதமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஞ்சமாக பாசிட்டிவ் திங்க் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பாசிட்டிவாகவே திங்க் பண்ணாத ஆட்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பாசிட்டிவ் திங்கராக இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரியுது. சரி, இப்போ நான் பாசிட்டிவ் திங்கரா நெகட்டிவ் திங்கரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஒயிட் ஷீட் இல்லையா, இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? எனக்கு இதில் கருப்பாக ஒரு புள்ளி தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு நெகட்டிவ் திங்கர். எனக்கு ஒரு ஒயிட் ஷீட்டு தெரியுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்கர். இந்த பாட்டிலில் தண்ணி இருக்குது இல்லையா, இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்கும்பொழுது பாதி பாட்டில் காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் திங்கர். பாதி பாட்டிலில் தண்ணி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ் திங்கர். சாரி, இந்த சட்டையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டை சின்னதாயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு நெகட்டிவ் திங்கர். இந்த சட்டை சேராது, நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்கர். ஸோ நம்ம இனிமேல் எப்படி பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுறதுன்னு இனி வரக்கூடிய வீடியோங்களில் உங்களுக்கு சொல்கிறேன்.